குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். மூன்று வாரங்களுக்கு முன்பு அமெரிக்கா ஈரான் இடையே போடப்பட்ட இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் 20% எரிபொருள் வர்த்தகம் நடக்கும் ஹார்முஸ் ஜலசந்தி சில நாட்களுக்கு முன்புதான் மீண்டும் திறக்கப்பட்டது. அனைத்து நாடுகளின் வர்த்தக கப்பல்களும் அந்த வழியாக வழக்கம் போல் சென்று வர ஆரம்பித்த நிலையில் திடீரென 3 கப்பல்கள் மீது ஈரான் குண்டு வீசியது பதற்றத்தை உண்டு பண்ணியது. தாங்கள் அனுமதித்த வழித்தடத்தை மீறி வேறு பாதையில் சென்றதால்தான் குண்டு வீசினோம் என்றது ஈரான். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஈரான் மீறியதாக கூறி அந்த நாட்டின் மீது செவ்வாய்க்கிழமை இரவில் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகள் சரமாரியாக குண்டு வீசின. ஹார்முஸை ஒட்டிய தீவு பகுதிகள், ஏவுகணை தடுப்பு கவசங்கள், ஏவுதளங்கள் மற்றும் 60 படகுகளை குண்டு வீசி அழித்ததாக அமெரிக்கா சொன்னது. ஈரானின் உச்ச தலைவர் கமேனிக்கு இறுதிச் சடங்கு நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில்தான் அமெரிக்க படைகள் குண்டு வீசின. தாக்குதல் நடத்திய கையோடு போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்து போய்விட்டதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். அவர் கூறுகையில், ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிந்துவிட்டது. ஈரான் தலைவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், வன்முறை மனநிலை உடையவர்கள். அணு ஆயுதம் மட்டும் அவர்களிடம் இருந்திருந்தால் பல நாடுகளை அழித்திருப்பார்கள். அவர்களிடம் பேசுவது நேர விரயம் என்றார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு வெளியான உடனே கச்சா எண்ணெய் விலை 3% உயர்ந்தது. மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம் நிலவுவதால் மறுபடியும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது.